Hi students, welcome to MKP Maths Stories. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரூல் ஆஃப் பவர். பவரோட ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். First one, a power 0. a power 0 அப்படினா என்ன மீனிங் அப்படினா anything power 0. ஏதாவது ஒரு வேல்யூஸ் இருக்கு. இப்ப 2 power 0, 5 power 0, 100 power 0 அந்த மாதிரி anything, any வேல்யூக்கு மேலே பவரில் நம்மளுக்கு 0 இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூ 1. ஓகேங்களா? செகண்ட் ஒன், anything power 1 என்ன வேல்யூ இருக்கோ, இப்போ 5 power 1, 10 power 1 என்ன வேல்யூ பவர் 1 இருக்கோ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் வரும். ஓகேங்களா? தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் அப்படின்னா இப்போ a பவர் m இன்டூ a பவர் n. இந்த a அப்படிங்கிறது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, பேஸ். இது நம்ம ஏங்கிறத என்ன சொல்லுவோம், பேஸ்ன்னு சொல்லுவோம். mn அப்படிங்கிறதெல்லாம் வந்து பவர்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ a எப்படி இருக்குது, பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. அதாவது 2 power 5 into 2 power 3 அந்த மாதிரி. ஓகேங்களா? 2 அப்படிங்கிறது பேஸ் நம்மளுக்கு சேமாக இருக்குது, பவர்ஸ் மட்டும்தான் மாறி இருக்குது. இந்த மாதிரி பேஸ் சேமாக இருந்ததுன்னா அந்த பேஸை நம்ம ஒன்ஸ் போட்டுக்கலாம் ஏ. இப்படி பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷன்ஸில் இருந்ததுன்னா இந்த பவர்ஸ் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். எம் ப்ளஸ் என். நீங்கள் ரெண்டு பேஸுக்கு சேமாக இருக்கிறத நீங்கள் ஒன்ஸ் எழுதிட்டு ஏ எழுதிட்டு நீங்கள் பவர்ஸ் ரெண்டும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சமக்கு வந்து என்ன பண்ணலாம், பேஸ் ரெண்டு சேமாக இருக்குங்காட்டி 2 power 5 plus 3 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏன்னு பேஸ் ரெண்டு சேமாக இருக்குது, ஆனால் டிவிஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷன்ஸில் இருந்ததுன்னா பவர்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இங்கே என்ன பண்ணணும், டிவிஷன்ஸில் பேஸ் ரெண்டு சேமாக இருந்ததுன்னா ஒன்ஸ் எழுதிட்டு பவர்ஸை மைனஸ் பண்ணும், எம் மைனஸ் என். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன்ஸ், டிவிஷன்ஸ் இது ரெண்டுக்கும் சேம் ரூல் தான். நம்மளுக்கு ரெண்டு பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பேஸ் நீங்கள் ஒன்ஸ் எழுதிட்டு அதோட பவர்ஸை ஆட் பண்ணணும். அதே டிவிஷனில் பேஸ் ரெண்டு சேமாக இருந்ததுன்னா ஒன்ஸ் எழுதிட்டு பவர்ஸை சப்ராக்ட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், இது பேஸ் பவர், அதாவது a பவர் m ஹோல் பவர் n இந்த மாதிரி இருந்ததுன்னா, இப்போ சப்போஸ் 5 பவர் 2 ஹோல் பவர் 3 இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணணும், நீங்கள் 5 2 into 3 2 into 3 6 அப்போ 5 power 6 அப்படின்னு போடணும். ஓகேங்களா? அதுதான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ஏ இது ரெண்டும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும், m into n mn. ஸோ a பவர் mn. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன். இப்போ பாருங்கள், a into b ஹோல் பவர் m இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a பவர் m into b பவர் m. நம்மளுக்கு பேஸ் ரெண்டும் மாறி இருக்குது, பவர்ஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இதே நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதலாம், பேஸ் ரெண்டும் மல்டிபிள் பண்ணிவிட்டு பவர்ஸை ஒன்ஸ் போடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு எழுத முடியும், ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுத முடியும். a இன்ட்டு பி ஹோல் பவர் எம்மை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம், a பவர் m இன்ட்டு b பவர் m. நெக்ஸ்ட் ஒன், a பை b ஹோல் பவர் m. அதாவது ஏக்கு பவர் m வரும், பிக்கு பவர் m வரும். ஸோ a பவர் m டிவைடட் பை b பவர் m. நெக்ஸ்ட்டு ரூட்டும் அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a பை b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுக்கும் சேர்த்து தான் ரூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா ரூட் a டிவைடட் பை ரூட் b அந்த மாதிரி ரூட்டை ரெண்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள், a பவர் மைனஸ் m. அதாவது a பவர் ஒரு பேஸுக்கு மேலே பவரில் மைனஸ் சைன் இருந்தது அப்படின்னா நீங்கள் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃப்ராக்ஷனாக எழுத முடியும். நம்ம இங்கே எப்படி இருக்குது, நியூமரேட்டரில் இருக்குது. நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ டினாமினேட்டருக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா சைன் சேஞ்ச் ஆகும், a பவர் ப்ளஸ் எம்னு ஆகும். ஸோ ஏ டினாமினேட்டரில் ப்ளஸ் எம்னு இருக்கிறது நீங்கள் நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும், a பவர் ப்ளஸ் எம்ங்கிறது மைனஸ் எம் ஆகும். அதாவது நம்ம வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் பிளேஸை சேஞ்ச் பண்ணும்போது அதோட பவர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பவர்ஸோட சைனு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி தான் இப்போது a பவர் m ப்ளஸ் எம்னு இருந்ததுன்னா ப்ளஸ் எம் டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா a பவர் மைனஸ் எம்மாக கன்வெர்ட் ஆகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
10th ஒன் பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, m ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் போடாமல் எழுதணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸு இந்த ரூட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நார்மலாக நம்ம ஸ்கொயர் ரூட் மட்டும் போடுவோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் மட்டும் போடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே 2 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா, 2 ஸ்கொயர் ரூட்னு சொல்லாமல் ஸ்கொயர் ரூட் மட்டும் சொல்லுவோம். இப்போது இதே வந்து இப்படி போட்டோம்னா என்னது, க்யூப். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ க்யூப் ரூட் ஆஃப் 2ன்னு இருக்குன்னா அதோட பவர் நம்ம 2 இங்கே எழுதிட்டு இங்கே என்ன இருக்குது 3 இருந்ததுன்னா நம்ம பவர்ஸில் 1/3ன்னு எழுதுவோம். ஓகே, 2 பவர் 1/3 தான் க்யூப் ரூட். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏன்னு எழுதுறோம் இல்லைங்களா, அப்படின்னா என்ன மீனிங்னா ஏ பவர் 1/2ன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஏ பவர் 1/2 தான் நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏன்னு எழுதுகிறோம். இதுக்கு மீனிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி அப்படின்னு என்ன அர்த்தம்னா பி பவர் 1/2ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதைத்தான் எம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுத முடியும் நம்மளால, எக்ஸ் பவர் 1/m. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சுதோ? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள். இது நல்லா தரவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இது ரிலேட்டடாக வரக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.